90% மேலே இந்த ஜன்னல்கள் இயங்குதலை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த ஜன்னல்கள் சம்மந்தப்பட்ட குறுக்கோளிகள் இருக்கிறதே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்னவா இருக்கும்? டாஸ்க் பார்ல பயன்பாடுகளை ஊசி குத்தி வைக்கிறதுக்கு காரணமே அது அடிக்கடி பயன்படும், அடிக்கடி ஓப்பன் பண்ண வேண்டி இருக்குமே அப்படிங்கறதுக்காகத்தான். அதை எப்படி எளிமைப்படுத்தலாம் அப்படின்னா, விண்டோ கீ கூட எண்களை பயன்படுத்தும் பொழுது எளிமையா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அதாவது டாஸ்க் பார்ல அப்ளிகேஷன்ஸ் ஊசி குத்தப்பட்ட வரிசையில விண்டோ கீ கூட சேர்த்து எண்களை அழுத்தும் பொழுது அந்த பயன்பாடு ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு எங்க கணினியில டாஸ்க் பார்ல கணிப்பான் 2வது இடத்துல இருக்குது. அதனால விண்டோ கீ கூட 2வது எண் அழுத்தும் பொழுது கணிப்பான் ஓப்பன் ஆயிரும். இதே மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷனும் அதோட வரிசைப்படி ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருந்தது அப்படின்னா இந்த விண்டோ கீ கூட எண்களை பயன்படுத்தும் பொழுது அது அந்த அப்ளிகேஷனை பெருசு சிறுசு பண்ற மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸா வேலை செய்யும். ஒருவேளை டாஸ்க் பார்ல அந்த பயன்பாடுகளோட இடத்தை நீங்க மாற்றி அமைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த குறுக்கு வழிகளோட எண்களும் தானாவே மாறி அமைஞ்சுக்கும். ஆனா விண்டோ கீ பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எண்களை பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு தெரியுமா? விண்டோ கீ பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எண்களை பயன்படுத்தி பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கறத கருத்து பெட்டியில சொல்லுங்க. கண்டிப்பா எங்களை பின்தொடருங்கள்.